மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அலகு எண் 6 அணுக்கரு இயற்பியல் என்ற பாடத்தில் முதல் பகுதி வீடியோவாக கதிரியக்கம் என்றால் என்ன, இயற்கை கதிரியக்கம் என்றால் என்ன, தூண்டப்பட்ட அல்லது செயற்கை கதிரியக்கம் என்றால் என்ன, இயற்கை கதிரியக்கத்திற்கும் செயற்கை கதிரியக்கத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை, மேலும் கதிரியக்கத்தின் அலகுகள் யாவை, ஆல்பா கதிர், பீட்டா கதிர் மற்றும் காமா கதிர் இவை மூன்றுக்கு இடைப்பட்ட வேறுபாடு, ஆல்பா கதிர் உமிழ்தலுக்கு எடுத்துக்காட்டு, பீட்டா கதிர் உமிழ்விற்கு எடுத்துக்காட்டு, காமா உமிழ்விற்கு எடுத்துக்காட்டு ஆகியவற்றை இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். நாம் ஃபர்ஸ்டா பார்க்க போகிறது கதிரியக்கம் என்றால் என்ன. சில தனிமங்கள் தன்னிச்சையாக சிதைவடைந்து ஆல்பா பீட்டா மற்றும் காமா கதிர்களை வெளிவிடக்கூடிய நிகழ்விற்கு கதிரியக்கம் என்று அழைக்கப்படுகிறது. சில தனிமங்களின் உட்கருகள் நிலைப்புத்தன்மை அற்றவையாக காணப்படுகிறது. இந்த உட்கருகள் சிதைவடைந்து அதிக நிலைப்புத்தன்மையுடைய உட்கருகளாக மாறுகிறது. அதாவது நிலைப்புத்தன்மையற்ற உட்கருகள் சிதைவடைந்து நிலைப்புத்தன்மையுடைய உட்கருகளாக மாறுகிறது. இந்த நிகழ்வே கதிரியக்கம் என அழைக்கப்படுகிறது. வரையறை பாருங்க. சில தனிமங்களின் அணுக்கருக்கள் சிதைவடைந்து ஆல்பா, பீட்டா மற்றும் காமா கதிர்களை வெளிவிடும் நிகழ்விற்கு கதிரியக்கம் எனவும், இந்த நிகழ்விற்கு உட்படும் தனிமங்கள் கதிரியக்க தனிமங்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. நிலையற்ற உட்கருகள் நிலையான உட்கருகளாக மாறக்கூடிய நிகழ்வு தான் கதிரியக்கம்னு சொல்லலாம். அப்படின்னா சில தனிமங்களின் அணுக்கருக்கள் சிதைவடைந்து ஆல்பா, பீட்டா, காமா கதிர்களை வெளிவிடக்கூடிய நிகழ்விற்கு கதிரியக்கம் எனவும், இந்த நிகழ்விற்கு உட்படக்கூடிய தனிமங்கள் கதிரியக்க தனிமங்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்ததா பார்க்க போறது இயற்கை கதிரியக்கம். சில தனிமங்கள் புறத்தூண்டுதல் ஏதுமின்றி தன்னிச்சையாக கதிர்வீச்சுகளை வெளிவிடுகின்றன. இந்த நிகழ்வினை இயற்கை கதிரியக்கம் என அழைக்கப்படுகிறது. உதாரணம் பாருங்க. அணியன் 82 விட அதிகமாக உள்ள தனிமங்கள் தன்னிச்சையாக கதிரியக்கங்களை வெளிவிடும் திறன் கொண்டவை. உதாரணமாக யுரேனியம், ரேடியம் இன்னும் பிற தனிமங்கள். அணியன் 82 விட குறைவாக உள்ள 2 தனிமங்களை இதுவரையில் கதிரியக்கத்தன்மை உள்ளது. 82 அணியன் 82 விட அதிகமாக இருக்கக்கூடிய தனிமங்கள் அனைத்தும் கதிரியக்கத்தன்மை கொண்டது. அணியன் 82 விட குறைவாக இருக்கக்கூடிய தனிமங்களில் 2 தனிமங்கள் மட்டுமே கதிரியக்கத்தன்மை வாய்ந்தவைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவை முறையே டெக்டீனியம் மற்றும் புரோமிதியம். டெக்டீனியத்தோட அணியன் முறைய 43, புரோமிதியத்தோட அணியன் முறைய 61 ஆகும். அணியன் என்பது ஒரு அணுவில் இடம்பெற்றுள்ள எலக்ட்ரான் அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கையே அணியன் என அழைக்கப்படுகிறது. அணியன் 82 விட அதிகமாக இருக்கக்கூடிய தனிமங்கள் எல்லாமே கதிரியக்கத்தன்மை கொண்டது. அணியன் 82 விட குறைவாக இருக்கக்கூடிய தனிமங்களில் 2 தனிமங்கள் மட்டுமே கதிரியக்கத்தன்மை கொண்டது. சில இயற்கை கதிரியக்கம்னா சில தனிமங்கள் புறத்தூண்டுதல் ஏதுமின்றி தன்னிச்சையாக கதிர்வீச்சுகளை வெளிவிடக்கூடிய நிகழ்விற்கு இயற்கை கதிரியக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது செயற்கை கதிரியக்கம் அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கம் என்றால் என்ன. செயற்கை அல்லது தூண்டப்பட்ட முறையில் சில லேசான தனிமங்களை கதிரியக்க தனிமங்களாக மாற்றும் முறைக்கு செயற்கை கதிரியக்கம் என்று பெயர். இதனை மனிதர்கள் மூலம் உருவாக்கும் கதிரியக்கம் எனவும் கூறலாம். லேசான தனிமங்களை கதிரியக்க தனிமங்களாக மாற்றக்கூடிய முறைக்கு தான் செயற்கை கதிரியக்கம் என அழைக்கப்படுகிறது. இது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1934 ஐரின் கியூரி மற்றும் ஜோலியட் ஆகியோர் கண்டறிந்தனர். போரான், அலுமினியம் போன்ற சில லேசான தனிமங்களின் உட்கருக்களை ஆல்பா துகள்களை கொண்டு மோதும் போது அவை தூண்டப்பட்டு செயற்கை கதிரியக்கத்தை வெளிவிடுகின்றன. இந்த கதிரியக்கத்தில் கட்புலனாகாத கதிர்வீச்சுகளும் அடிப்படை துகள்களும் வெளியாகிறது. கதிரியக்க சிதைவின் போது கதிரியக்க சிதைவுக்கு உட்படும் உட்கருகள் தாய் உட்கரு என்றும், சிதைவிற்கு உட்பட்ட பிறகு உருவாக்கக்கூடிய புதிய உட்கரு என்பது சேய் உட்கரு என அழைக்கப்படுகிறது. உதாரணமாக போரானியம், அலுமினியம் தாய் உட்கரு. இது ரெண்டையும் ஆல்பா கதிரை கொண்டு தாக்கின பின்னர் புதுசாக உருவாகக்கூடியது சேய் உட்கரு என்று அழைக்கப்படுகிறது. செயற்கை கதிரியக்கம்னா லேசான தனிமங்களை கதிரியக்க தனிமங்களாக மாற்றும் முறைக்கு செயற்கை கதிரியக்கம் எனவும், மனிதர்கள் மூலம் உருவாக்கும் கதிரியக்கம் எனவும் கூறலாம். உதாரணம் பாருங்க. கதிரியக்க தூண்ட பயன்படுத்தக்கூடிய துகள்கள் எரி துகள்கள் அல்லது எரிபொருள்கள் என்றும், சிதைவிற்கு பிறகு உருவாகக்கூடிய துகள்கள் விடு துகள்கள் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணம் பாருங்க. இதில் பாருங்க. இது எரி துகள்கள். ஈலியம் என்பது எரி துகள்கள். இது தாய் உட்கரு, இது சேய் உட்கரு. இதில் பார்த்தோம்னாக்கா 6C13 சிதைவடைந்து விடு துகள்களான நியூட்ரானை தருகிறது. தாக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய துகள்கள் என்பது எரித்துகள் அல்லது எரிபொருள் எனவும், சிதைவடைந்து உருவாக்கக்கூடிய துகள்களை விடு துகள்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க. மேற்கண்ட அணுவினையில் 6C13 என்பது நிலைப்புத்தன்மையற்றது, கதிரியக்கத்தன்மையுடையது. இது
அதாவது பெர்லியம் B9 ஆனது ஆல்பா கதிரை கொண்டு தாக்கும்போது இந்த வினை இப்படி தான் எழுதணும். பொதுவாக பெர்லியத்தை ஆல்பா கதிர் கொண்டு தாக்கும்போது கார்பன் C12 உருவாகிறது, மேலும் நியூட்ரான் வெளிப்படுகிறது. ஆல்பா என்பது தாக்கும் துகள், அதாவது எரிபொருள். நியூட்ரான் என்பது விடுபடும் துகள், அதாவது புதுசாக உருவாக்கக்கூடிய துகள்கள் ஆகும். அடுத்ததாக பார்க்க போகிறது கதிரியக்கத்தும் இயற்கை கதிரியக்கத்துக்கும் செயற்கை கதிரியக்கத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? இயற்கை கதிரியக்கம் இது அணுக்கருவின் தன்னிச்சையான சிதைவு நிகழ்வு என்பது இயற்கை கதிரியக்கம். செயற்கை கதிரியக்கம் என்பது இது அணுக்கருவின் தூண்டப்பட்ட சிதைவு நிகழ்வாகும். இயற்கை கதிரியக்கத்தில் ஆல்பா, பீட்டா மற்றும் காமா கதிர்கள் உமிழப்படுகின்றன. செயற்கை கதிரியக்கத்தில் பெரும்பாலும் அடிப்படை துகள்களான நியூட்ரான், பாசிட்ரான் போன்ற துகள்கள் உமிழப்படுகின்றன. இயற்கை கதிரியக்கம் என்பது தன்னிச்சையான நிகழ்வு, செயற்கை கதிரியக்கம் என்பது தூண்டப்பட்ட நிகழ்வு. இயற்கை கதிரியக்கத்தில் பொதுவாக அணியன் 83 விட அதிக அணியன் கொண்ட தனிமங்களில் நடைபெறுகிறது. இவை 83 விட குறைவான அணியன் கொண்ட தனிமங்களில் நடைபெறுகிறது. இயற்கை கதிரியக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் செயற்கை கதிரியக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இயற்கை கதிரியக்கம் செயற்கை கதிரியக்கம் வேறுபடுத்துங்கன்னு கேட்பாங்க. அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது கதிரியக்கத்தின் அலகுகள். கதிரியக்கத்தை எவ்வாறு அளக்கலாம்? கியூரி ஃபர்ஸ்ட். இது கதிரியக்கத்தின் தொன்மையான அலகு, ஆரம்பத்தில் பயன்படுத்தக்கூடிய அலகு கியூரி. ஒரு கதிரியக்க பொருளிலிருந்து ஒரு வினாடியில் 3.7 × 10 என்ற அளவில் சிதைவுகள் ஏற்பட்டால் அது ஒரு கியூரி எனப்படும். இது எதுக்கு சமமாக இருக்குன்னா 1 கிராம் ரேடியம் 226 ஏற்படுத்தும் சிதைவிற்கு சமமாகும். அதாவது 1 கிராம் ரேடியம் 226 சிதைவு ஏற்படுத்துச்சுன்னா அது கியூரிக்கு சமமாகும். அப்படின்னா இதை மட்டும் எழுதினா போதும். ஒரு கியூரி ஒரு வினாடி நேரத்தில் 3.7 × 10 சிதைவுகளை தரும் கதிரியக்க தனிமத்தின் அளவு கியூரி எனப்படும். கியூரி என்றால் என்னன்னு கேட்டால் இது மட்டும் எழுதுங்க போதும். அடுத்தது ரூதர்போர்டு. கதிரியக்கத்தின் மற்றொரு அலகு என்பது ரூதர்போர்டு. கதிரியக்க பொருளானது ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு 10⁶ எனில் அது ரூதர்போர்டு என அழைக்கப்படுகிறது. இது ஆர்டின்னு சொல்லலாம். ஒரு வினாடி நேரத்தில் 10⁶ சிதைவுகளை தரும் கதிரியக்க தனிமத்தின் அளவு ரூதர்போர்டு எனப்படும். அடுத்தது பெக்கோரல். கதிரியக்கத்தின் பன்னாட்டு அலகு பெக்கோரல் ஆகும். இது ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு ஒரு பெக்கோரல் என அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு வினாடியில் எந்த அளவுக்கு கதிரியக்க சிதைவு உட்படுது அப்படின்னு குறிக்கக்கூடியதுதான் பெக்கோரல். அடுத்து ராஞ்சன். ராஞ்சன் என்பது காமா மற்றும் எக்ஸ் கதிர்களால் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் மற்றுமோர் அலகு. இதை எப்படி அளக்கணும்னா அந்த காமா கதிர் மற்றும் எக்ஸ் கதிர்களை அளக்க மட்டும் ராஞ்சன்கிற அலகு பயன்படுத்துறாங்க. ஒரு ராஞ்சன் என்பது நிலையான அழுத்தம், வெப்பநிலை மற்றும் ஈரப்பத நிலையில் 1 கிலோகிராம் காற்றில் கதிரியக்க பொருளானது 2.58 × 10⁻⁻⁴ கூலும் மின்னோட்டங்களை உருவாக்கக்கூடிய அளவு தான் ராஞ்சன் சொல்றோம். கதிரியக்கத்தோட அலகு 4 கியூரி, அடுத்தது ராஞ்சன், பெக்கோரல் ஆகியவை கதிரியக்கத்தோட அலகுகள் ஆகும். நாம் அடுத்ததா பார்க்க போறது ஆல்பா கதிர், பீட்டா கதிர் மற்றும் காமா கதிர்களோட பண்புகள். ஆல்பா கதிர் என்பது ஈலியம் மூலக்கூறு, அதாவது 2 புரோட்டான்கள் மற்றும் 2 நியூட்ரான்கள் கொண்ட ஈலியம் உட்கரு தான் ஆல்பா கதிர்னு சொல்றோம். பீட்டா கதிர்னா இவை அனைத்து அணுக்களும் காணப்படும் அடிப்படை துகள்களான எலக்ட்ரானை தான் பீட்டா துகள்கள்னு சொல்றோம். காமா கதிர் என்னன்னு சொல்லனாக்கா போட்டான்கள் எனப்படும் மின்காந்த அலைகள் தான் காமா கதிர் என அழைக்கப்படுகிறது. அடுத்து மின்சுமை. ஆல்பா கதிருக்கு +2 மின்சுமை, அதாவது +2. பீட்டா கதிருக்கு -1. காமா கதிர் என்பது மின்சுமையற்றது. இவை நேர்மின்சுமை கொண்ட துகள்களாக ஒவ்வொரு ஆல்பா துகள் மின்சுமை என்பது +2. பீட்டா கதிர் என்பது இவை எதிர்மின்சுமை கொண்ட துகள். பீட்டா துகளின் மின்சுமை -1. காமா கதிர் என்பது மின்சுமையற்றவை அல்லது நடுநிலை துகள்கள். காமா துகளின் மின்சுமை என்பது சுழி. அடுத்து அயனியாக்கும் திறன். ஆல்பா கதிர் என்பது ஆல்பா துகளின் அயனியாக்கும் திறன் என்பது பீட்டா துகளை விட 100 மடங்கு அதிகமாகவும் காமா துகளை விட 10,000 மடங்கு அதிகமாகவும் காணப்படும். பீட்டா கதிருக்கு அயனியாக்கும் திறன் குறைவாக காணப்படும். காமா கதிருக்கு ஒப்பீட்டளவில் மிக குறைந்த அயனியாக்கும் திறன் பெற்றவை என்பது காமா கதிர். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஊடுருவும் திறன். மிக குறைந்த ஊடுருவும் திறன் கொண்டது. மிக குறைந்த ஊடுருவும் திறன் கொண்டது ஆல்பா கதிர். ஆல்பா கதிரை விட ஊடுருவும் திறன் அதிகம் கொண்டவை. காமா கதிர் பீட்டா கதிர்களை விட மிக மிக அதிக ஊடுருவும் திறன் கொண்டவை. அதாவது தடிமனான உலோகங்கள் வழியாகவும் ஊடுருவும் திறன் கொண்டவை. அடுத்து மின் மற்றும் காந்த புலங்களால் ஏற்படும் விளைவு. மின் மற்றும் காந்த புலங்களால் விலகல் அடையும் தன்மை கொண்டது ஆல்பா கதிர். இது பிளமிங்கின் இடக்கை விதிப்படி செயல்படுது.
அடுத்து பீட்டா கதிர் என்பது மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கமடையும். ஆனால் ஆல்பா துகள்கள் விலகல் அடையும் திசைக்கு எதிரான திசையில் இருக்கும். ஆல்பா துகள் வலப்பக்கமாக விலகல் அடைஞ்சுன்னா பீட்டா துகள்கள் என்பது இடப்பக்கமாக விலகல் அடையும், எதிரான திசையில் விலகல் அடையும். இது பிளம்பிங்கின் இடக்கை விதிப்படி. அடுத்து காமா கதிர் என்பது மின் மற்றும் காந்த புலங்களால் விலகல் அடையாது. அடுத்து திசைவேகம். ஒளியின் திசைவேகத்தை 1/10 முதல் 1/20 மடங்கு வரையிலான திசைவேகத்தில் செல்லும் தன்மை கொண்டது. பீட்டா கதிர் என்பது ஒளியின் திசைவேகத்தை 9/10 மடங்கு திசைவேகத்தில் செல்லும். காமா கதிர் என்பது ஒளியின் திசைவேகத்தில் செல்லும் தன்மை கொண்டது. அடுத்து கதிரியக்க இடப்பெயர் விதி என்றால் என்ன? இது ரெண்டு தான் கதிரியக்க இடப்பெயர் விதி. இது ரூதர்போர்டு மற்றும் சாடி ஆகியோர் இந்த கதிரியக்க இடப்பெயர் விதியை உருவாக்கினார். இந்த 2 பாயிண்ட் தான். கதிரியக்க தனிமம் ஒன்று ஆல்பா துகள்களை உமிழும் போது அதன் நிறையெண்ணில் 4 அணி எண்ணில் 2 என்ற அளவில் குறைந்து புதிய உட்கரு உருவாகும், சேய் உட்கரு உருவாகும். அது ஆல்பா கதிரை வெளியிட்டுச்சுன்னா அணி எண்ணில் 2 நிறைய எண்ணில் 4 குறையிற மாதிரி புதிய சேய் உட்கரு உருவாகும். அதேபோல் ஒரு கதிரியக்க தனிமம் ஒன்று பீட்டா துகளை உமிழும் போது அதன் நிறை எண் மாறாமலும் அணி எண்ணில் 1 அதிகரித்தும் புதிய சேய் உட்கரு உருவாகும். இதுதான் கதிரியக்க இடப்பெயர் விதி அல்லது கதிரியக்க சிதைவு விதின்னு சொல்லலாம். ஆல்பா சிதைவுனா என்ன? அணுக்கரு வினையின் போது நிலையற்ற தாய் உட்கருவானது ஆல்பா துகளை உமிழ்ந்து நிலைப்புத்தன்மையுடைய சேய் உட்கருவாக மாறுவது ஆல்பா சிதைவு என அழைக்கப்படுகிறது. உதாரணமாக 92 யுரேனியம் 238 90 தோரியம் 234 மாறுது. இது நிலையற்றது. இது நிலையுள்ள உட்கருவாக மாறி ஆல்பா கதிரை வெளிவிடுகிறது. இவ்வாறு நிகழக்கூடிய நிகழ்வு தான் ஆல்பா கதிர் உமிழ்வு என அழைக்கப்படுகிறது. இது யுரேனியம் 238. இது என்னவா சிதைவடைதுனாக்கா ஈலியம் மற்றும் தோரியமாக சிதைவடைது. இதுதான் வரைபடம் விளக்கமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பீட்டா சிதைவு. அணுக்கரு வினையின் போது நிலையற்ற தாய் உட்கருவானது பீட்டா துகளை உமிழ்ந்து நிலைப்புத்தன்மையுள்ள செய் உட்கருவாக மாறுவது பீட்டா சிதைவு என அழைக்கப்படுகிறது. உதாரணமாக பாஸ்பரஸின் பீட்டா சிதைவு. பாஸ்பரஸ் என்பது சிதைவடைந்து சல்பராக மாறுகிறது. சல்பர் 32 மாறுது. பீட்டா கதிரை உமிழும் தன்மை கொண்டது. அடுத்து காமா சிதைவு. காமா சிதைவு என்பது உட்கருவின் ஆற்றல் மட்டுமே மாற்றம் அடைகிறது. ஆனால் அதன் அணியன் மற்றும் நிறையனில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அளவில் அப்படியே இருக்கும். இந்த வீடியோவில் கதிரியக்கம் என்றால் என்ன, இயற்கை கதிரியக்கம் மற்றும் செயற்கை கதிரியக்கம் என்றால் என்ன, இயற்கை கதிரியக்கத்துக்கும் செயற்கை கதிரியக்கத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள், அடுத்தது கதிரியக்கத்தின் அலகுகள் யாவை, அடுத்து ஆல்பா கதிர், பீட்டா கதிர் மற்றும் காமா கதிரோட பண்புகள், ஆல்பா கதிர் உமிழ்விற்கு எடுத்துக்காட்டு, பீட்டா உமிழ்விற்கு எடுத்துக்காட்டு, காமா உமிழ்விற்கு எடுத்துக்காட்டு ஆகியவற்றை இந்த வீடியோவில் விளக்கமாக பார்த்தோம். நன்றி, வணக்கம்.